இன்றைக்கு நான் கம்போல நைட் சாப்பாடு செஞ்சு கம்போல ஹோட்டலுக்கு ஆக்கி தான் எடுத்து வந்தது. எங்களோட ஃபங்க்ஷன் தான் செஞ்சது. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். இன்ஷால்லா. மாஷா அல்லா நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் நினச்சேன் வரக்குள்ளே ஆறிடும்னு சொல்லி எங்களோட ஹோல் இன்சார்ஜும் பயந்தார். அங்கே சோறு வரக்குள்ளே என்ன நிலைமை தெரியாது. நான் இல்லை ஆஃப் ஆகி கொண்டாடுவோம். அதில் மாஷா அல்லா அந்த விதம் ஒன்றும் இல்லை. நல்லா சூடாக இருந்துச்சு. சாப்பாடுன்னு சொன்னதை விட நல்லா கூடையாக எங்களுக்கு சப்ளை பண்ணார். எங்களோட வலிமா சாப்பாடே இவருக்கே தான் நாங்கள் பாடம் கொடுக்குறோம். இன்ஷா அல்லா ஓக்ரே ஹோட்டலில் கண்டியில் அதுவும் மாஷா அல்லா நல்லா இருக்குது. யார் யாரும் உங்களுக்கு ஹோட்டல் இருந்தால் இவருக்கு கொடுங்க. எங்களோட ஃபிர்னாஸ். ஃபிர்னாஸில் சாப்பாடு இன்றைக்கு எங்களோட மகன்மார் 2 பேர்டையும் இந்த நிக்கா சாப்பாடு கம்பில் வெயிட்டிங்ஸில் தான் நடந்துச்சு. அது நல்ல சந்தோஷம். நல்லா இருந்துச்சு சோறு கறியெல்லாம். இன்ஷால்லா நாளண்டைக்கு ஒரு வலிமை சாப்பாடும் பெரிய சாப்பாடு வந்து ஆற்று வரக்காண்டி இல்லை. இன்ஷால்லா ஆயிரு அதுக்கு நான் சாப்பாடு புத்தம் சொல்கிறது கொண்டு இல்லை. வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வந்த ஆட்களுக்கெல்லாம் மிச்சம் சந்தோஷம். சாப்பாடு வந்தவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நல்லா திருப்தியாக இருந்துச்சு. இன்ஷால்லா அவரோட பிஸ்னஸ் இன்னும் ஆயிராக்கி போகிறதுக்கு அவருக்கு எல்லாம் மாதிரி என்ன ஹெல்ப் பண்ணணும். இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாஹ் நினச்சதை விட சாப்பாடு நல்லபடியாக கவனித்து சாப்பாடு அதே மாதிரி சைஸை கொடுத்து கொண்டு அங்கேருந்து இருந்து ஆக்கி தான் எடுத்து வந்தது. இன்றைக்கு அதே மாதிரி சூடாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் ஊட்டாக்களும் பயந்துட்டாங்க. சாப்பாடு இதுன்ட்டு சரி ஃபோல்டுலன்னு சரி நடக்குமான்னு சரி எல்லாரும் வந்து. 2வது சாப்பாடு அதே மாதிரி பார்த்துப்பீங்க நீங்கள் வீடியோவில் எப்படி சாப்பாடு எப்படி ஹீட் ஆகிச்சு. லாஸ்ட் மூமெண்ட் மட்டும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ மறானா மினோவோட பெய்துட்டு நாளைக்கு நைட்டில் வந்து வேலை செய்யணும். சாமனெல்லாம் அங்கே வட்டலாப்பம் வச்சார். அந்த மாசம்பளெல்லாம் அங்கே செஞ்சு கொண்டு தான் வாரிக்கு போகிறது தான் போய் அங்கே ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பால் சாப்பாடு தான் ஈக்குது. அதுவும் கேண்டியில் ஈக்குது ஹோலில். இங்கே கம்பல் ஆக்கி தான் அதை அங்கே எடுத்துன்னு போகணும். மீன்ஸ்னா பெரிய சாப்பாடுன்றதால அங்கேருந்து ஆக்கி எனக்கு எடுத்து வரையில நாளண்டைக்கு இன்ஷால்லா நல்ல ஒரு வியூவோடு நல்ல ஒரு ரெசிபியோட வாய்ஸ் கட்டோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நேரத்தோட முடிச்சு கொண்டு வந்து இப்போ இங்கேருந்து 3 ஹவர் ட்ராவல் பண்ணணும். நேற்று நைட் சாப்பாடு வெள்ளிக்கிழமை ராவு சாப்பாடு தான் செஞ்சது. கம்போலில் ராவு சாப்பாடு இங்கேருந்து ஆக்கி தான் எடுத்து போனது. நாளைக்கு பவுல் சாப்பாடு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பவுல் சாப்பாடு அது அவங்களுடைய தான் வலிமா சாப்பாடு. அதுக்கு தான் இப்போ நல்லா செட் பண்ணி எடுத்துன்னு போகிறேன். நாளைக்கு 130 சவுண்ட் தான் பாஸ்மதி பீஃப் பிரியாணி. அதுக்கு தான் நான் தேவையான சாமான்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ போகிற பையனா பேலன்ஸ் நான் கோழி எடுத்து போகணும். கோழி கடையில் வந்து இங்கே திருப்பி நான் இங்கே போகணும் வரல. அப்படி டவுனில் தான் ஈக்குதுன்னு சொன்ன கோழி அங்கே ஃப்ரீசரில் பண்ணி அதே நான் எடுத்து போய் அப்படியே வந்து ஆர்த்திக்கையில் வந்து அடுத்த பேலன்ஸ் வெஜிடபிள் அடிக்கிக்குது, கொத்தமல்லி கீரை அதெல்லாம் அடிக்கிக்குது. அதே மாதிரி எடுத்து கொண்டு போயிட்டு இன்ஷால்லா அங்கே போய் எல்லாம் டம் அடிக்கிறது கோழி ஃப்ரை பண்ணுறதெல்லாம் அங்கே தான் ஈக்குது. சட்டியெல்லாம் இங்கே வந்து ஒன்றும் எடுத்து போகிறல எல்லாம் அங்கே தான் ஈக்குது. இன்ஷால்லா அங்கே போய் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹ் கம்பெனிக்கு வந்துட்டோம். இப்போ 7:45 இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுற சாமான்லாம் இப்போ தான் இறக்கி முடிஞ்சிக்குது. இப்போ தான் 1வது அடுப்பை பற்ற வைக்கிறேன். கோழி அவிக்கிறது தான் நாங்கள்டால அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். விறகு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பற்றுது. இதால் கோழியெல்லாம் வாஷ் பண்ணி கொண்டு இருக்கிறது. பாஸ்மதி தான் வந்து செஞ்சுக்கிறது. பாஸ்மதியில் தான் நான் நாளைக்கு டம் அடிக்கிறது. பீஃப் பிரியாணி மாடும் இப்போ தான் கொண்டு வந்து எல்லாம் தொங்க போட்டு வச்சுக்கிறாங்க. இதுக்கு பிறகு தான் நான் இப்போ அரேஞ்ச் பண்ணி எல்லாம் இதாக கொண்டு வட்டலா பண்ணிக்கிறதுலேயும் இந்த எல்லாம் கோழி அழிக்கிறது ஃப்ரை பண்ணுறது எதுவும் வரல. பிரகாஷ் நேற்று நைட்டில் வேலை முடியும் போது 12:30 மணி ஆகிடுச்சு. இப்போ மசாலா போட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போ 6:30 மணி ஆகுது. மசாலா வளமையான இப்போ என்னாலும் ஒரே மாதிரி மசாலா போட்டுனால காட்டுறதில்ல. இன்னைக்கு க்ரீன் பீஸ் அது ஒன்றும் இல்லை. சிக்கன் கிரேவி மட்டும்தான் இருக்குது. பாஸ்மதினால இப்போ தான் அரிசி வாஷ் பண்ணி கொண்டு இருக்கிற அரிசி இப்போ தான் கழுவி இப்போ மசாலா போட்டு டம் அடிக்கிறது தான் இருக்குது. மசாலா போடும்போது நான் இப்போ இதாக போட்டுற மாதிரி இருந்தாலும் காட்டுறதுனால ஒன்றும் காட்டல. இதே மாதிரி தான் இருக்கிறேன். மசாலா போட்டு ஆரம்பித்தேன். ஆயில் போடல. மாட்டில் நல்லா நெஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் மசாலா 5 பானைக்கு டம்முக்கு மசாலா போட்டுக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் மசாலா போட்டு ஏற்றி வச்சுக்கிறேன். 2 மசாலா தான் போட்டுரு. பாஸ்மதி இருந்ததுனால 2 பானையில் தான் போட்டு பசா அள்ளுறது வந்து நெய்யெல்லாம் எங்களை செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன்.
இப்போ ஈகிற வந்து டம் அடிக்க தான் இருக்குது. இப்போ 7:45 போல் ஆகுது. டைம் வந்து 7:45 நான் நினைக்கிறேன். இப்போ ஒருக்க பார்க்க போல் 7:30 ஆயிருந்துச்சு. 7:45 நினைக்கிறேன். இப்போ வந்து டம் அடிக்கிறது தான் இருக்குது. இங்கேருந்து 15 கிலோமீட்டர் நான் நினைக்கிறதுக்கு கம்போல் இருக்கிறேன். இங்கேருந்து கண்டியில் தான் இருக்குது ஹோல். அங்கேக்கு தான் எடுத்து போகிறேன். இப்போ டம் அடித்து வரும்போது சரியாக வரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ சுள்ளண்டிக்குது உப்பு ஒரு பானில் பசா போட்டு அள்ளி டம் அடிச்சிட்டேன்னு 2வது பானத்தை இது போட்டுக்கிறேங்கிட்டு ரைஸில் இப்போ இருக்குது லோங்க பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி. அல்ஹம்துலில்லா எல்லா பானைக்கும் எடுத்தேன். பிளெயின் ரைஸ் தான் ஒரு 5 கிலோ ஈக்குது அடுப்பில். இப்போ டம் அடித்து சீல் பண்ணுறது தான் ஈக்குது. $130 130 கிலோ பாஸ்மதி ரைஸை போட்டிக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த ஓலில் ஒரே டிப்பில் எல்லாரையும் உட்கார வைக்கிறேன்னு சொன்னாங்க. டம் எடுத்து இப்போ 45 நிமிஷம் போல் ஆகுது. நல்லா பருத்தி வச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். மாஷா அல்லாஹ் மூடிட்டு ஒசக்கைக்கு வந்து இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரைஸ். இல்லைம்மா மீதிங்கண்ணா ரைஸ்ல லென்த்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அஞ்சு டம்மையும் பார்த்து வச்சுக்கிறேன். இப்போ ஏற்று தான் இருக்குது 10:45 சலட் சம்பளம் வெட்டிக்கிறேன். சலட் சம்பல் சரி தயிர் சம்பளம் மாட்டால் இதாக்கிக்குது. கார்னிஷ் மாசம்பல் அச்சாறு மாசம்பல் இருக்குது. அச்சாறு இருக்குது. மெலேஃபிக்கல் இருக்குது. இப்போ நம்ம ஏற்றி கொண்டு போகிறது தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு போகிற ஏற்றி அங்கிட்டால் எடுத்து போகிறது தான் இருக்குது. ரைஸையும் பாருங்கள் இப்போ சொல்லி ரைஸையும் பாருங்கள் இப்படி இதாகி வந்திக்குது புள்ளிங்க வந்திக்குதுன்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் 12:20 போல் வந்துட்டேன். வந்தோடனே என்ன கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. ரோட்டில் இறக்கி காட்டுறது எல்லாம் சேவ் பண்ணி கொண்டு தான் இருக்குது. இப்போ ஃபில் ஆகி கொண்டு டேபிளில் பெய்து கொண்டு இருக்குது. வட்டலாப்பம் கூலாக ஐட்டத்தை தான் ஒன்றாக போட்டுறது வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் சிக்கன் சலட் சம்பல் அதெல்லாம் போட்டுறது. ஹோலும் நான் நினச்சது மீது மாஷா அல்லாஹ் நல்ல இதாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஹோல்லேயும் வந்து ஒரே டிப்லேயும் வந்து 130 சவனையும் வந்து ஒரே டிப்பில் தான் வைக்கிறேன். இந்த பக்கம் லேடிஸ் பக்கம் தான் இது. இதோடைய அடுத்த பக்கம் தான் ஜென்ஸ் இருக்குது. இதோடைய அந்த சைடில் தான் ஜென்ஸ் இருக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன செல்லுக்குள்ளே எலிமெண்ட்ஸ் என்ன நான் காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். நல்ல இதில் கேண்டி டவுன்லேயே தான் இருக்குது. ஹோல் வந்து ஓக்ரோம் ஹோட்டல் தான் இருக்குது. எங்கள்ட ஆஜியார் தான் இதில் மேனேஜராக இருக்கிறது வந்து 2 பேர் தான் ஸ்டாஃப் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. முஸ்லீம் இதில் வந்து இவன் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. கேண்டியில் தான் இருக்கிற சாப்பாடு வெட்டிங் ஹோலில் தான் இருக்குது. அதுக்கால இப்போ லேடிஸ் சைடு ஃபில் ஆகிக்கணும். இல்லை அடுத்த பக்கம் தான் இருக்குது. ஜென்ஸ் சைடு இருக்குது. 2 மாப்பிள்ளையும் வந்துக்கிறாங்க. 2 பொண்ணு அப்படி 2 பேர் வந்துக்கிறாங்க. உள்ளுக்கு ஃபில் ஆகிக்குது. இன்னொரு 10-15 நிமிஷத்தில் போல் நான் சாப்பாடு வைக்கிறது தான் இப்போ செட்டப் ஆகிக்குதுன்ற எல்லாம் ஃபில் ஆகினதுக்கப்புறம் சாப்பாடு போட்டுற பாஸ்மதி பிரியாணி தான் பீஃப் பாஸ்மதி பிரியாணி போய் அங்கிட்ட இருந்து பார்ப்போம்.
இன்றைக்கு சமைச்ச ஃபங்க்ஷனில் வந்து வலிமா சாப்பாடு தான் 2 கேட்டேன். நானும் தம்பியும் தான். அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் எப்படி இருந்துன்னு சொல்லி சாப்பாடு. அப்புறம் இனி வெளியில் அல்ஹம்துலில்லாஹ் மொத்தம் வந்த ஆட்கள் எல்லாத்துலேயும் ரிவ்யூ கொடுத்தாங்க. சாப்பாடு பெஸ்ட் குவாலிட்டி சாப்பாடுனா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சந்தோஷமாக தின்னாங்க. எல்லாரும் மாஷாலான்னு சொன்னாங்க. சொல்லி வேலையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் யூடியூப் வீடியோ இதே மாதிரி ஒன்று பார்த்து தான் நாங்கள் இவரை புக் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் வீடியோ மாதிரியே சாப்பாடு சொல்கிற ரிவ்யூ எல்லாம் உண்மை தான். மாஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ. ஆன்லைனில் தான் எங்களுக்கு இவரை செட் ஆகிடுது. ஆன்லைனில் அவன் சில பேருக்கு டவுட்டு. ஆனாலும் ஏன்னா மர்மாவும் சொல்லி இந்த முடிச்சு இன்றைக்கி எனக்கு மூத்தவன் முடிச்சேன். அதான் தான் சொன்னேன் அங்கிள் ஆன்லைனில் பார்த்தேன் நல்லா இருக்கு, நீங்கள் புக் பண்ணுங்கன்னு எனக்கு மர்மாவில் தான் சொன்னேன். மர்மாவில் எனக்கு மாவல் மசாலா எனக்கு நிச்சயம் திருப்தி அல்ஹம்துலில்லாஹ் இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி வரக்கதாக செஞ்சு தந்தார். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேலே நல்ல என்னால் எத்தனை பேரை கொடுக்கணுமோ அத்தனை பேர் மற்றது வந்து இவ்வளோ பெரிய சாப்பாடாவது எக்ஸாம் அட்வான்ஸ் இல்லாமல் கேளுங்க. பேச்சுவார்த்தை அட்வான்ஸ் இல்லாமல் நம்பிக்கையில் அவங்களெல்லாம் சாமி கொண்டு வந்து நேற்று ராவும் தூக்கம் கொடுத்து வரக்கத்தை சரியாக 10 மணி ஆகல எல்லாம் ரெடி. ரோடுக்கு 11:30 சாப்பாடு கேட்டாங்க. 11:30 சாப்பாடு நல்லபடியாக முடிஞ்சுக்குது. இப்போ நாளைக்கு நான் அப்படியே போய்ட்டு வராமலோடு சாப்பாடு முடிக்கிட்டு அதில் தான் நான் இப்போ வேலை செய்யணும். இப்போ 3 நாளாக இந்த கம்பெனியில் தான் வந்துட்டு போயிட்டு இந்த சாப்பாடு செஞ்சேன். நீங்களே கேட்டுக்கிட்டீங்க. சாப்பாடு 100% ஓகே இருந்துச்சு. மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.